நாம் இந்த மாத வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த மாதம் இருளில் இருக்கிற மக்களுக்கு என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கிற மாதம். இந்த மாதம் வெளிச்சத்தை காண்கிற மாதம். அதுக்கு தான் முந்தின பகுதி பாருங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் உதித்தது, வெளிச்சத்தை கண்டார்கள். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய ஆவியின் ஆளுகை எங்கள் ஆராதனையில் இருப்பதாக. எங்கள் ஜனங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்லட்டும். இந்த வசனத்தினுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் அதன்படியே வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதில் எங்கிட்ட ஆமீனே சொல்லலை. அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. தமிழில் ஒரு பழமொழி, வெயிலில் அலைஞ்சாத்தான் உனக்கு நிழலுடைய அருமை தெரியும். இருட்டுக்குள்ளே கரண்டு போகும்போது தான் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும். கரண்டு போன உடனே தானே பதறுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. விளக்க கொளுத்து, செல்ஃபோன் ஆன் பண்ணு, எதையாவது ஒரு வெளிச்சம் வரட்டும். ஸோ வெளிச்சம் இல்லாமல் நம்மால் இருட்டுக்குள்ளே வாழவே முடியாது. நம்ம வெளிச்சத்தில் இருந்து பழகிட்டோம். இதுபோல் இங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள்னு மொத்தமாக சொல்கிறார். யார்? 12ஆம் வசனத்தில் பாருங்கள். யார் அது? 13ஆம் வசனத்தில் சொல்லுங்கள். நப்தலி என்னும் நாடுகளுக்கு போனார். அந்த செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் இருந்தார்கள். எதில் இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறவர். அப்போ இருளில் இருக்கிறவர்கள் யாரு? செபுலோன் நப்தலி நாட்டு மக்கள். பாருங்க, இருளில் இருக்கு செப்தலி, அதாவது செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் இருக்கிற மக்கள். நீங்கள் மறுபடியும் 15ஆம் வசனத்துக்கு வாங்க. 16ஆம் வசனத்துக்கு. ஏசாயாவுடைய சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இப்படி நிறைவேறுது. அப்படி என்றால் இந்த செபுலோன் நப்தலி மக்கள் இருளில் இருக்க காரணம் என்ன? யார் அவர்கள்? முதல்ல இதை ஏசாயா வேற தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. அதாவது செபுலோன் நப்தலியில் உள்ள மக்கள் இருளில் இருப்பார்கள், என் இயேசு அங்கே போய் உதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னது உண்மைதானா? எடுங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன நாடு? செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தி அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இனி இருட்டில் இருப்பதில்லை. வாசிங்க, ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல இனி இருட்டில் இருப்பதில்லை. இருக்கட்டும். கீழே அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தில், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிற அந்த தேசத்து ஜனங்கள், நாட்டு ஜனங்கள், வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசித்தது அப்படின்னு யார் சொல்றா? ஏசாயாவே சொல்றார். அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், செபுலோன் நப்தலி நாட்டு மக்கள் எதில் போய் இருப்பார்கள்? இருளில் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை இருளாக மாறும். அப்படி இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் ஒரு நாள் உதிக்கும். அது எப்போ நிறைவேறுது?
ஏசப்பா மனிதனாய் பிறந்தபோது கரெக்டாக இருளில் இருக்கிற செபுலோன் நப்தலி மக்களுக்கு இயேசு போய் என்ன செய்கிறார்? நிற்கிறார். இப்போ நான் கவனிக்கணும், இந்த செபுலோன் நப்தலி யார்? இது எந்த நாடு, எங்கே இருக்கு? இது 2 மனிதர்கள், யாக்கோபுடைய 2 பிள்ளைகள் தான். யார்? செபுலோனும் நப்தலி. 12 பிள்ளைகள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். இதில் 10வது மகன் தான் யார்? இந்த செபுலோன். 9வது மகன் தான் இந்த 7வது மகன் தான் யார்? இது 2 பேருமே யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். அது பிறகு வேற மாதிரி சொல்கிறேன் யாருன்னு. யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி பிள்ளை குட்டிகளை பெற்று அப்படியே ஒரு பெரிய ஊர் மாதிரி கோத்திரமாக மாறிட்டாங்க. 12 கோத்திரம். கோத்திரம்னா என்னது? நம்ம காத்திரமாக இருக்கோம். கோத்திரம்னா என்னது? ஊர். ஒரு பெரிய ஊராக மாறிட்டாங்க. 12 கோத்திரமும் 12 ஊர்கள். தேசத்தை பிடிச்சு 12 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்தார் யோசுவா. இப்போ கோத்திரமாக இருந்தவர்கள் யாரா மாறிட்டாங்க? இன்னும் பழுகி பெருகி பெருகி ஒரு தனித்தனி நாடுகளாக மாறிட்டாங்க. தனித்தனி நாடுகளாக. அப்படியே செபுலோன் நாடு, நப்தலி 2 பக்கத்து நாடு கோத்திரம், அப்படியே 2 சேர்ந்து ஒரு நாடாக மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, இவர்கள் வடக்கு பகுதியில் இருந்தார்கள். கலிலேயாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கு ஒட்டி, அந்த ஓரத்தில் மத்திய தரைக்கடலை ஒட்டி இருந்தாங்க. இவர்களுக்கு மேல் பகுதியில் அப்படியே வடக்கு பகுதியில் அல்லது மேற்கு பகுதியில், மேற்குனா வடக்கு பகுதியில் சீதோன் மக்கள் இருக்கிறார்கள். தீரு, சீதோன், இவங்க புறஜாதிகள், பாகாலை வணங்குகிறவர்கள். இந்த மக்களோடு இருந்ததுனாலே இவங்க சர்ச்சுக்கு வரணும்னா 4 நாள் பிரயாணம் பண்ணி எங்கே வரணும்? எருசலேமுக்கு வரணும், கீழே யூதேயாவுக்கு. அப்போ வடக்கே இருக்கிற இவர்கள் நல்லது கெட்டது பண்டிகைகளுக்கெல்லாம் வர போக முடியலை. பிரயாணம் பண்ணணும்னா 3 நாள் 4 நாள் 5 நாள் பிரயாணம் பண்ணணும். இப்படி பிரயாணம் பண்ணி தான் இங்கே வரணும் எருசலேமுக்கு, சர்ச்சுக்கு பலி செலுத்த, ஜெபம் பண்ண, பண்டிகை கொண்டாட, ஆராதிக்க. யார் வருவா? 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் சர்ச்சுக்கே வர இவ்வளவு யோசிக்கிறீ, லேட்டாக வர்றீங்க. 4 நாள் 5 நாள்னா எவன் வர? சான்ஸே இல்லை. இதனாலே சரியாக சர்ச்சுக்கு போகாதனாலே, அந்த காலத்தில் பைபிளும் கையில் இல்லாதனாலே, வேத அறிவு சரியாக இல்லாதனாலே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாரோட பழகி பழகி, புறஜாதிகளோடு, அந்த சீதோனியர்களோடு பழகி 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 இந்த ஊருமே, இந்த செபுலோன் நப்தலி மக்களும் யாராக மாறிட்டாங்க? புறஜாதியார் தேசம் போல் மாறிட்டாங்க. அப்படித்தான் இருக்குது. வசனம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசியில் பாருங்கள். புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை, அப்போ புறஜாதி தேசம்னே அழைக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. எது? இவங்களை ஒரு பார்த்தா கிறிஸ்தவங்க மாதிரியே தெரியல. இந்த செபுலோன் நப்தலி ஒரு கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களாகவே தெரியல. பேரு தான் செபுலோன் நப்தலியை ஒழிய இவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? புறஜாதிகளை போல இருக்கிறது. அதனால தான் இவங்க வாழ்க்கை எதா மாறிடுச்சு? இருளா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்கள் பழகுகிற நபர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு, விசுவாசிகளோடு பழகாமல் உலக மக்களோடு பழகி, உலகத்தாரை போல ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, 4 பேர் தேவை எனக்கு அப்படின்னு சொன்னால் 4 பேர் கண்டிப்பாக அடக்கம் பண்ண வருவானுங்க. உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, அடக்கம் பண்ணத்தான் வருவானுங்க. ஒரு மாலை வாங்கிட்டு வருவாங்க. நீ பழகிறதெல்லாம் உலக மக்கள். இப்படி தான் உலக மக்களோடு பழகினா நாம் யாராக மாறிடுவோம். அதனால தான் ஸ்ட்ரிக்டாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? பழகாத. வியாபாரத்துக்கு கூட பழகாத. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸோடு முடிச்சுக்க. அவனோடு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு நீ போக, உன் வீட்டுக்கு வர, அவன் ஃபங்க்ஷனுக்கு நீ போக, உன் ஃபங்க்ஷனுக்கு வர, இப்படியே மிக்ஸ் ஆகிடுவேன். கடைசியில் உன் ஸ்பிரிச்சுவல் போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும். நீனும் யாராக மாறிடுவேன்? புறஜாதியாராக மாறிடுவேன், நீ இருளாகிடுவேன். அதனால் அவங்கள்ட்ட பேசுங்க, வியாபார ரீதியாக பேசுங்க, பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடும். ஃபங்க்ஷனுக்கு யூதர்கள் போகவே மாட்டாங்க, புறஜாதிகள் ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டாங்க. அவங்க என்ன தான் பழகுனாலும் சரி, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டாங்க.
பத்திரிக்கையே வச்சாலும் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கிலே ஒரு மொய் எழுதிட்டு யார்கிட்டயா கொடுத்து மொய் எழுதி சொல்லிட்டு வந்துடுவாங்க, போகவே மாட்டாங்க. அப்படி தன்னை காத்து கொண்டதுனால தான் இத்தனை தலைமுறையாகி அவங்க இன்னும் யூதனாக தேவ பிள்ளையாக இருக்கிறாங்க, விக்கிரகத்தை வணங்காத ஜனங்களாக இருக்காங்க. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் புறஜாதிகளோடு கலந்து புறஜாதிகளுடைய பழக்கத்தை பழகி, இன்னைக்கு எங்கே இருக்குது கிறிஸ்தவம்? புறஜாதி முறைப்படி கல்யாணம் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு சர்ச்சு? அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? உன் பிள்ளைக்கு சர்ச்சில் வச்சு பிரதிஷ்டை பண்ணாமல், உங்கள் பிள்ளைய சர்ச்சில் வச்சு ஞானஸ்தானம் கொடுக்காம, உங்கள் பிள்ளைக்கு சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடத்தாமல், நீங்கள் வச்சு உலக மனுஷனை பாஸ்டரை வச்சு ஜெபம் பண்ணி தாலி எடுத்துக்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கல்யாணம் பண்ணாமல் உலக மக்கள் போல போனால் நீ இருள் அடைஞ்சு போவாய். உலகத்தாராய் போகக்கூடாது. இதுக்காக கர்த்தர் இத்தனை தலைமுறையாக ஆண்டவரை கும்பிட்டோம், இதுக்காக ரட்சிக்கப்பட்டோம். கொஞ்சம் யோசிங்க, நாம் எங்கே இருக்கோம்? இந்த நப்தலி செபுலோன் மக்கள் இப்படித்தான் ஒரு யாக்கோபுடைய சந்ததியாக இருந்தும் இன்னைக்கு புறஜாதி ஜனங்களாய் மாறி போனார்கள். அதனாலே அவங்களுடைய வாழ்க்கை எதாச்சு? இருள்னா என்ன? அப்படி வர இப்போ இருள்னா என்ன? இருள்னா இருட்டு. டெஃபினிஷன் யோசிக்குது உங்கள் மண்டை. இருள்னா என்ன? இருள்னா என்ன தெரியுமா? கொலோசியர் 1:13 எடுங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள் என்பது பிசாசை காட்டுகிறது, சாத்தானை காட்டுகிறது. இந்த சாத்தான் என்கிற இருள், அந்த இருள் என்கிற சாத்தான் தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை பாவத்துக்குள்ளாக்குகிறான். அதுக்கு பேர் தான் என்ன? இருள், பாவ இருள். அடுத்து இந்த இருள் நம்மளை மரணத்தை உண்டாக்குகிற. பாவம் எதை உண்டாக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் மரணத்தை உண்டாக்கும். ஆகவே அந்த இருளுக்கு பேர் சொல்லுங்க, மரண இருள். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மரண 2ஆம் வசனத்தில் பாருங்க, 9:2, ஏசாயா 9:2, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. என்ன இருள்? இருள் பாவ இருளாய் மாறி மரண இருளாய் மாறி இருக்கு. இந்த மரண இருள்னா என்ன? மரணம்னா என்ன? ஐயோ, அப்படியே கொண்டு வராரே பாஸ்டர். மரணம்னா என்ன? சரீரம் ஆத்மா ரெண்டும் பிரியறதுக்கு பேர் மரணம். இது ஒரு மரணம். இன்னொரு மரணம் இருக்குது. பாவம் செய்யும்போது நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? மரிக்கும். ஆத்மாவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த எப்படி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அல்லது ஜீவன் வெளியே போகுதோ, இதுபோல் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வெளியே போகிறதுக்கு பேர் மரணம். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு நடந்துச்சு. நாசியில் சுவாசத்தை ஊதின போது மனுஷன் என்ன ஆத்மாவானா? சொன்ன ஆத்மா ஜீவ ஆத்மா, உயிருள்ள ஆத்மாவா மாறிச்சு. அவன் பாவம் செய்த போது வெறும் ஆத்மா இருந்துச்சு, ஜீவன் வெளியே போயிடுச்சு. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஸோ இப்போ ஜீவ ஆத்மா பாவத்தினாலே வெறும் ஆத்மாவா போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா மரிச்சு போச்சு. அப்போ செபுலோன் நப்தலி நாட்டு மக்களிலே ஒரு ஆத்மாவுக்குள்ள கூட என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அதனால செபுலோன் நப்தலி நாட்டு மக்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் மரிச்சு கிடக்கு. செபுலோன் நப்தலி நாட்டு மக்களுடையதான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இருளுக்குள்ளே இருக்கிற மரித்த நிலைமையில் இருக்கிறது. இப்போ நம்ம ஏசப்பா என்கிற ஒளி அங்கே போகுது. யார் சொன்னபடி? ஏசையா சொன்னபடி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு அங்கே போகிறார். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 13ஆம் வசனமா? செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று அறிந்து இயேசு 15ஆம் வசனத்திலே அந்த ஊருக்கு போகிறார். போன உடனே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரை கண்டார்கள்? இயேசுவை கண்டது. எதை கண்டது மாதிரி?
வெளிச்சத்தை கண்டது மாதிரி இருக்கு. இயேசுவை கண்டது ஒரு வெளிச்சத்தை கண்டது மாதிரி இருக்கு. ஏன் அப்படி வெளிச்சத்தை கண்டானு? அப்படி என்ன இயேசு எப்படி வெளிச்சம்? என்ன டார்ச் லைட்டாக இருந்தாரா? அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்கோடு போனாரோ? அவர் சொல்கிறார் 9ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், டக்கு டக்குன்னு எடுங்க, நிறைய வசனம் எடுப்பேன் நான். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். வெறும் செபுலோன் நப்தலி நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, யாருடைய ஆத்துமாவெல்லாம் மரித்து கிடக்கோ அவர்களுக்கு நான் யாராயிருக்கிறேன்? ஒளியாயிருக்கிறேன். உலகத்துக்கே ஒளியாக வந்தார். உலகத்துக்கே ஒளியாக வந்தவர் இப்ப செபுலோன் நாட்டு மக்களுக்கு, நப்தலி நாட்டு மக்களுக்கு இயேசு யாரா போய் நிற்கிறாரு? ஒளி. ஒளினா என்ன? நான் சொல்கிறேன், புரியுங்களா? நம்ம எல்லாம் தெளிவாக படித்து தெளிவாக அறிஞ்சு போகணும். ஒளின்னா என்ன? டார்ச் ஒளி இருக்குது, செல்ஃபோன் ஆன் பண்ண ஒளி வருது, வெளிச்சத்தை கொளுத்துனா, மெழுகுவர்த்தியை கொளுத்துனா ஒளி வருது, வெளிச்சம் வருதுல்ல. இப்படி வெளிச்சம் அல்ல. ஒளின்னா என்ன? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஏசப்பா வந்து பிறந்திருக்காரு. ஆதியில் வார்த்தையாக இருந்தவர், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது 1ஆம் வசனத்தில். இப்போ அந்த வார்த்தை எதா வந்துருச்சு? மனுஷனாக வந்து பிறந்திருக்காரு. அவர் மூலம் தான் சகலம் உண்டாயிற்று. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருக்கு. இப்போ சொல்லுங்க, இயேசு ஒளியாய் வந்தார் என்றால் அவருக்குள் என்ன வந்திருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் என்னது? உயிர். உயிர் தான் மனுக்குள் மரித்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு எது? ஒளி. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. படித்தவங்க கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அல்லேலூயா சொல்கிறாங்க. நீங்கள் புரியும், நல்லா கவனிச்சிட்டு இருந்தால் தான் என் பிரசங்க புரியும். நான் கொஞ்சம் டீப்பாக ஆழமாக அதை கம்பேர் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இருளில் இருக்கிற மக்களுக்கு ஜீவன் என்கிற ஒளி வந்து உதித்து நிற்கிறது. யாருக்கு? செபுலோன் நப்தலி நாட்டு மக்களிலே ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்டவனே இல்லை. எங்கள் ஊரில் ஒருத்தன் கூட கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்கிற மாதிரிங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை, ஒருத்தன் கூட கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்ல. அது மாதிரி ஒரு நாட்டில் 2 நாட்டிலையும் ஒருத்தன் கூட கிறிஸ்தவன் இல்லை. அவ்வளோ பேரும் பாவத்தில் மரிச்சு கிடக்காங்க. எல்லாருடைய ஆத்மாவும் ஜீவன் இல்லாத ஆத்மாவாக மரிச்சு கிடக்கிறது. இப்பொழுது ஜீவன் என்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி என்கிற ஜீவன் அப்படியே போய் நிற்கிறது. அவர்கள் இயேசுவை கண்டவுடனே எதை கண்டோம் என்று சொல்கிறார்கள்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சரி, இந்த என்ன அப்படி வெளிச்சம் செஞ்சிச்சு? என்ன செய்யுது? வெளிச்சம் எப்படி அவங்கள காணக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சது? அதே மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. திமிர்வாத காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிச்சுக்க. 1 பிணியாளிகள், வியாதிக்காரர்கள், பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள். 2 பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். இவர்களை எல்லாம் விடுதலையாக்கி, இவர்களை எல்லாம் குணமாக்கி, சொஸ்தமாக்கி, அவர்களுக்குள்ளே, அவருடைய ஆத்மாவுக்குள்ளே தன்னுடைய ஜீவனை வைப்பதுதான் ஒளியாக்குகிற சம்பவம். இவர் குணமாக்குகிறத பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. இவர் குணமாக்குகிற விதம், இவர் நோயை குணமாக்குகிற விதம், பிசாசை துரத்துகிற விதத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. இருளில் இருக்கிற மக்களுக்கு இவர் யாரா தெரியுது? சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா புரியுது உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி நமக்கு இந்த மாதத்திலே ஒளியாக்க போகிறார். பிசாசினாலே போராடி கொண்டு இருக்கிறவர்கள், பிசாசினாலே நசுக்கப்பட்டு கிடக்கிறவர்கள், பிசாசினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், இருளில் இருக்கிறது போல இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் இயேசு வந்து உங்கள் வீட்டில் உதிப்பார். வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை, சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஆசீர்வாதமே இல்லை, நஷ்டமாக இருக்குது, குழம்பி கிடக்குது, நம்ம சமாதானம் இல்லை. இயேசு உதிப்பார், வெளிச்சம் உதிக்கும், உங்கள் வீடு ஒரு சமாதானத்தினாலே கட்டப்படும்.
ஆமேன். ஒருவேளை பிணியாளியாய் நோயாளியாய் இருந்தால் இயேசு இந்த மாதம் உங்களை குணமாக்க போகிறார். ஆமேன். செபுலோன் நாட்டு மக்களை குணமாக்கி பேயை துரத்தி நோயை துரத்தி அவங்களுக்கு யாரா நிற்கிறார்? இப்போ பெரிய வெளிச்சமா இப்படி இருக்கும்போது அவர் வாக்கு கொடுக்குறாரு. ஏசாயா 9:1 மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 9:1. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் நல்லா வாசிங்க. இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல அந்த நாடு இனி இருண்டிருப்பதில்லை. இதான் வாக்கு தத்தம். இதுவரைக்கும் நீங்கள் இருண்டிருந்தீர்கள். என்ன இருட்டு? இடுக்கம், ஈனம். ஈனம்னா என்ன? இடுக்கம்னா என்ன? கஷ்டம். இடுக்கம்னா என்னது? கஷ்டம். மனசுக்கே எப்படியோ இருக்கு, இடுக்கமாக இருக்கு. இடுக்கம். இன்னொன்று ஈனம். ஈனம்னா அது அவமானம், நிந்தை. நீங்கள் இதுவரைக்கும் இடுக்கத்தையும் கடன் தொல்லையானாலே இடுக்கம், நெருக்கம், இன்னொரு பக்கம் ஈனப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். என் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், மக்களுக்கு ஒரு வெளிச்சமாய் வந்தது போல உங்களுக்கு சொல்லுகிறார், இனி ஈனமும் இடுக்கமும் உனக்கு இல்லை. அந்த நப்தலி செபுலோன் நாட்டு மக்களுக்கு சொன்னது போல சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்லுகிறார், இனி உனக்கு இடுக்கன் இருப்பதில்லை, நீ இருண்டு இருப்பதில்லை. கடைசி வரியில் சொல்லுகிறார், அத்தேசத்தை மகிமைப்படுத்துவா. இந்த சபையை இனி மகிமைப்படுத்த போகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஈனம்னா என்ன? 2 பேர் ஈனப்படுத்தப்பட்டவங்க. ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 2 பேரை சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாசிங்க. ரூத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும், நகோமி அவங்க மாமியார் பேர் இல்லையா? அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்கே போனாங்க, பெத்லகேம் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்கே போய் என்ன செஞ்சாங்க? மோவாப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பையங்களும் செத்து போயிட்டாங்க. புருஷனும் செத்து போயிட்டார். 3 விதவைகள் ஆயிட்டாங்க. மாமியாரும் 2 மருமகளும் விதவை ஆயிட்டாங்க. அப்போ மூத்த மருமக என்ன செஞ்சிட்டா? அவங்க வீட்டுக்கு போயிட்டான். இளைய மருமகள் ரூத் மட்டும், அத்தை நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம், நான் உங்களுக்கு உதவியாக இருக்கேன், ஆளுக்கு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு வரேன், கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஆளுக்கு கஞ்சியை குடிச்சிட்டு ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி அப்போ தேசத்தை விட்டுட்டு மாமியார் கூட இங்கே இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துட்டான், பெத்லகேமுக்கு. இங்கே வந்தவ யார்? ரூத்து. மாமியாரை வீட்டில் இருக்க சொல்லிட்டு, அத்தை இருங்க, இங்கிட்டு வயக்காட்டில் ஏதாவது கருதை இருப்பாங்க, நான் போய் என்ன செஞ்சுட்டு வரேன், கருதை இருக்கிற இடத்துல நெல் சிந்தி கிடக்கிறத புறக்கி எடுத்து கொண்டு வரேன், நம்ம குத்தி அரிசி ஆக்கி சாப்பிட்டுக்கிறோம் அத்தை அப்படின்னு அரிசி இந்த சிந்தின நெல் புறக்க போயிருக்கான். போன இடத்துல என்னாச்சு? 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது, அப்போ கதிர் பொறுக்க எந்திரிச்சு போகும்போதே போவாஸ் பார்த்துட்டார். அந்த வயல்காரர் முதலாளி வீட்டுக்கு அந்த வயல்காரர் பார்த்துட்டார். இப்போ போய் கதிர் புறக்கிக்கிட்டே இருக்கான். அப்படி கருது புறக்கும்போது வேலைக்காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? அவளை திட்டுறாங்க. ஊட வந்து வேலை செய்ய விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு புறக்கிட்டு போமா அங்கிட்டு, என் வேலை முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து புறக்க நீ அப்படின்னு அதட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் போயிட்டு நான் ஒத்தையில் பிறக்க முடியாது, நான் கொஞ்சம் வயசுக்காரி அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்? ஊட சிந்துறதை என்ன செய்கிறான்? பிறக்கிறான். அவங்க திட்டுறாங்க. அந்த திட்டுறது இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? போவாஸ் பார்த்துக்கிட்டு அவர் சொல்கிறார், இப்போ தன் வேலைக்காரர்களை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே என்ன செய்யட்டும்? பொறுக்கி கொள்ளட்டும். கீழே கிடக்கிற சிந்திரத்தானே பிறக்கிறா, பொறுக்கிட்டு போகட்டும். அவளை என்ன பண்ண வேணாம்? ஈனம் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யாதீங்க? சொல்லுங்கள். எல்லாருக்கு முன்னாடி திட்டுறதுக்கு பேர் தான் என்னது? ஈனம் பண்ணுவது. 4 பேருக்கு முன்னாடி திட்டுறது ஈனம் பண்ணுவது. இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, பொண்டாட்டியை 4 பேருக்கு முன்னாடி திட்டுறது.
அதோடு அந்த அம்மா வெறுத்ததான். அதே மாதிரி புருஷனையும் சரி, வீட்டுக்காரங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி திட்டுறது. நான் நினச்சிட்றேன், ஒன்று சொல்கிறேங்க, என்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி திட்டுற பழக்கத்தை வரமாட்டேங்குது. விட்டுங்க. 4 பேருக்கு முன்னாடி தனியாக கூப்பிட்டு திட்டுங்க, கதவை பூட்டிக்கிட்டு திட்டுங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்கள் விட்டு திட்டுறது அவர்களை என்ன செய்கிறதுக்கு சமம் சொல்லுங்கள்? ஈனப்படுத்துவதுக்கு சமம். ஈனப்படுத்துவதுக்கு சமம். அது குடும்ப ஐக்கியத்துக்கு, உறவுக்கு நல்லாவே இருக்காது. அது கடைசி வரைக்கும் என்னை அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் வச்சு திட்டினியல்ல, எத்தனை திட்டினது 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படியே ரெக்கார்டாக இருக்கும். ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. என்னை கல்யாணம் பண்ண புதுசில் எல்லாருக்கும் முன்னாடி என்னை திட்டினியல்ல பந்தியில் வச்சு. ஏடா பாவி, 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஈனப்படுத்தி பழகாதீங்க, அது பயங்கர ரெக்கார்டாயிரும். உங்களை ஒரு வேளை இதுவரைக்கும் ஈனப்படுத்தப்பட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கடங்கார உங்களை ஈனப்படுத்தி இருப்பான், இடுக்கம் பண்ணி இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி மாட்டி ஈனப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறார், என் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வாக்கு தத்துவம், இனிமேல் நீ ஈனப்படுத்தப்படுவதே இல்லை. இதுதான் இருள். இதுதான் இருள். ஒன்று, பாவத்தினாலே ஆத்துமா மரித்து கிடப்பது ஒரு இருள். இன்னொன்று, இடுக்கமும் ஈனமும் நமக்கு ஒரு இருள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ இருளிலே இருப்பதில்லை. உனக்கு என் கர்த்தர் இந்த மாசத்திலிருந்து, இந்த செப்டம்பரிலிருந்து உனக்கு ஒரு வெளிச்சமாக உதித்து இனி நீ ஈனப்படுவதில்லை. அல்லேலூயா. இதே தான் தாவீதுக்கு. சங்கீத புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் ஈனப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்துன்னு இருக்குல்ல, அவமானப்பட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே இங்கிலீஷ் வேர்டு தான் போட்டிருக்கேன். எது? ஈனப்படுத்துதல். நான் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் ஈனப்படுத்தப்பட்டு நான் வாழ்ந்தேன், கிடந்தேன். என் கர்த்தர் எனக்கு உதிச்சு என் கஷ்டத்தை, என் நிந்தையை, என் ஈனத்தை மாற்றி இருக்கிறார். தாவீதை மாற்றின தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இனி நீ ஈனப்படுவதில்லை, நீ இடுக்கண் படுவதில்லை, கர்த்தர் உனக்கு உதிப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க. கொஞ்ச காலம்தான் இந்த ஒளி உங்கூட இருக்கும். நீங்கள் மறுபடியும் இருளிலே அகப்படாதபடிக்கு உங்களோடு ஒளி இருக்கும்போதே நீங்கள் ஒளியை பற்றி கொள்ளுங்கள். இருளில் நடக்கிறவன் எப்படி இருட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு எங்க போறோன்னு தெரியாதோ, அதுபோல நீங்கள் ஒளியின் இடத்துல வந்தால் எங்க போறோன்னு போயிடலாம். கரெக்டா? எங்க போறோம்? எங்க போறீங்க? எங்க போக விரும்புறீங்க? பரலோகம் போகிறோம். கரெக்டாக போயிடலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒளி என்ன ஒளி? கரெக்டான ஒளி, சரியான ஒளி, ஏசு. அந்த ஒளி ஒருபோதும் நரகத்துக்கு போகாது. ஏசு என்கிற ஒளி எங்கே தான் போகும்? பரலோகம் தான் போகும். அந்த ஒளியிலே போனால் அவர் கூடவே பரலோகம் போயிடலாம். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஒளியாகி இயேசு சொல்லுகிறார், உனக்கு இந்த நாள் இருளை அகற்றி, இடுக்கத்தை, ஈனத்தை அகற்றி ஒளியாக உதிக்க வந்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இந்த செபுலோன் யார்?
இந்த செபுலோனுக்கு எப்படியெல்லாம் இந்த ஒளி உதவி செய்ய போகிறது, நப்தலிக்கு எப்படி உதவி செய்ய போகிறது, அதே போல் நமக்கும் கர்த்தர், ஏன்னா இவங்க 2 பேரும் இன்றைக்கி நமக்கு ஆயத்தமாக கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு எப்படி செஞ்சாரோ அப்படி நமக்கு செய்ய போகிறார். எடுங்க, முதலாவது பார்ப்போமா? ஆதியாகம புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனம். லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றேன் என்று சொல்லி, வாசிங்க, ஒருத்தருக்கு வாசிக்க மனசில்லை, எழுதுறதும் பெறட்டுறதும். ஐயே, நீங்கள் எழுதி முடித்த பிறகு நான் பிரசங்கம் பண்ணணும். எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் அதுக்குள்ளே ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிக்கிறேன். இருங்க சிஸ்டர், இவங்களோட வாசம் பண்ணது போதும். எடுத்துட்டீங்களா? எல்லோரும் வாசிங்க. தேவன் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார், என் புருஷன் 6 புருஷனுக்கு நான் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, என்ன சொல்கிறா? செபுலோன்னு பேர் வைக்க. யார்? லேயாள். லேயாள்னா யார்? யாக்கோவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அப்படி சொல்லுங்கள். எத்தனை ஒய்ஃபு அவருக்கு? அவர் உங்களுக்கு தெரியும், மாமனார் வீட்டில் போய் ஆடு மேய்க்க போனார். அங்கே போன இடத்துல மாமாவுக்கு 2 பிள்ளைய, ஒருத்தி லேயாள், இன்னொருத்தி ராகேல். இந்த இலையது கொஞ்சம் நல்லா அழகாக நல்லா இருந்துச்சு. மூத்தது கொஞ்சம் கண்ணு கூச்சம். யார்? லேயாள். அதனால் இவர் லேயாலை விட்டுட்டு யாரத்தை விரும்பினார்? ராகேலையே விரும்பினார். அவன் மாமாட்ட சொன்னார், எனக்கு ராகேலையே கட்டி வச்சுருங்க, எனக்கு ராகேல் தான் பிடிச்சிருக்கு. மூத்தது இருக்குது, இலையதை கட்டுறது எங்கள் ஊரில் பழக்கம் இல்லைடான்னாரு. இல்லை எனக்கு ராகேலை தான். சரின்னு சொல்லி யாக்கோபுக்கே தெரியாமல் நைஸாக கல்யாணம் ஏற்பாடு. சரிடா, உனக்கு ராகேலே கட்டி வைக்கிறேன்னொன்னே குஷியில் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு. கல்யாணம் ஏற்பாடு அவங்க ஊரில் பூரா நைட்டில் தான் என்ன செய்வாங்க? தாலி கட்டுவாங்க. பொம்பளையை பூரா இப்படி துணியை என்ன செஞ்சுருவாங்க? மூடிடுவாங்க. இஸ்ரேல் நாட்டு கல்யாணத்தில் இன்றைக்கும் அங்கே அப்படி தான் நடக்குது. முஸ்லீம்கள் கூட அப்படி தான் செய்வாங்க. அதே மாடலில் முஸ்லீம் கல்யாணத்தையும் பொம்பளைகளுக்கு பூரா என்ன செஞ்சுருவாங்க? முகத்தை மூடி போட்டுருவாங்க. மூடி போட்ட உடனே இவர் தாலி கட்டினாரா எப்படி கட்டினாருன்னு தெரில, முகத்தை பார்க்காம இருட்டில் கட்டி விட்டார். கட்டிட்டு அங்கே போய் ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தா யார்? லேயாள். ஐயோ தங்குன்னு குதிச்சார். ராகேல என்ன கட்டி வைக்க இப்படி ஏமாற்றி விட்டேன்னு. அப்புறம் பெரிய பஞ்சாயத்தாகி, சரி இரு, உனக்கு ராகேல என்ன செய்கிறேன்? கட்டி வைக்க. ஜவுளி கடை மாதிரி, ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. அதனால் இந்த 1 வாங்கினா 1 ஃப்ரீ மாதிரி இருந்தா இதையும் கட்டிக்க. 1 வாங்கியிருக்க, 1 கட்டியிருக்க, இந்த 1 வாங்கினு 2. இவருக்கு 1க்கு 1 ஃப்ரீன்னு போட்டால் கூட பரவாயில்ல, இது 1க்கு 3 ஃப்ரீ. 1 கட்டினதுக்கு 3 ஃப்ரீ ஆகி போச்சு. அடுத்து இவங்க 2 பேருடைய வேலைக்காரிகள் பில்கால்னு 2 கிடக்கல, அது 2ஐயும் கட்டி வச்சுட்டாரு. ஆக மொத்தம் இவருக்கு எத்தனை ஆகி போச்சு? 4. இப்போது கல்யாணம் முடிஞ்சது. ஆனால் ராகேலுக்கு குழந்தையே இல்லை. லேயாளுக்கு மட்டும்தான் என்ன பிறந்துக்கிட்டே இருக்குது? குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது. 6 பிள்ளை. இப்போ 6 ஆம்பளை பிள்ளை. இது 6வது ஆம்பளை பிள்ளை தான் என்னது? செபுலோன். 6வது ஆம்பளை பிள்ளை. அவள் சொல்கிறா, இந்த ஆம்பளை பிள்ளை செபுலோன் பிறந்த உடனே இந்த லேயாள் சொல்லுகிறா பாருங்கள். இப்போ வாசிங்க, அழகாக புரியும். அவள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். எப்படி சொல்கிறா? 6வது ஆம்பளை பிள்ளை பார்த்த உடனே தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நல்லா கவனிக்கணும். செபுலோன் என்றால் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நல்ல ஈவை தந்தார். நல்லா கவனிக்கணும். ஈவுனா என்ன? இவர் ஒன்று நம்ம எதையும் அறவரே மற்ற பிரசங்கியார் மாதிரி நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க மாட்டேன். அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு படிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எபேசியர் 2:8 எடுங்க. ஈவுனா என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய ஈவு. இங்கே ஈவு என்பது எது? ரட்சிப்பு. என்ன சொல்லுங்க? எது? இப்போ பாருங்க, தேவன்கிட்ட கிருபை இருக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்கு? சொல்லுங்க. புரியலையா பிரசங்க? புரியுதா புரியலையா? புரிஞ்சா அல்லையா சொல்லுங்க.
புரியலைன்னா மூடி வைங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடும். ஆமென். தேவன்கிட்ட என்ன இருக்கு? கிருபை இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. இந்த கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து நமக்கு எதை உண்டாக்குது? ரட்சிப்பை தருது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை தருகிறது போல கிருபையும் நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து ஒரு ரட்சிப்பை தருகிறது. இந்த ரட்சிப்புக்கு பேர் தான் தேவனுடைய நம்ம திறமையில் ரட்சிக்கப்படலை, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால ரட்சிக்கப்படலை. நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு ஒரு ஈவு. அதைத்தான் சொல்கிறாரு. இந்த லேயாள் சொல்கிறா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறீங்க, இந்த குழந்தைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய ஈவாக நினச்சி இதுக்கு என்ன பேர்றேன்? செபுலோன் என்று பேர் வைக்கிறேன். தேவன் எனக்கு இந்த குழந்தையை ஈவாக, ஒரு ரட்சிப்பை பெற்றது போல ஒரு ஈவாக தந்தார். ஏன்னா வருஷம் 6 ஆம்பளை பிள்ளை. யாருக்கு? லேயாளுக்கு மட்டும். ஆனால் யாக்கோவுக்கு இது 10வது பையன். யாக்கோவுக்கு 10வது பையன். யாக்கோவுக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை இவ தான் பெத்தா. யார்? இந்த லேயாள் தான் பெத்தாங்க. கெட்டிக்கார். யார் உதாசீனப்படுத்துகிறாங்களோ அங்கே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டே இருக்காரு. சரி, போகட்டும். இப்போது இந்த லேயாளுக்கு, யாக்கோவுக்கு 10வது ஆம்பளை பிள்ளை. அது மற்ற 2 வேலைக்காரிகளும் 2 பெற்றிருக்காங்க. அது 2 4. இவன் மட்டும் பெற்றது ஒரு 6. மொத்தத்தில் 10. 10வது ராகேல் இருக்காளே, அவ 0. அவளுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கலை. பேரு தான் ரேச்சல். ராகேலுக்கு இங்கிலீஷில் என்ன? ரேச்சல். வீட்டுக்குள்ள ஒரே கரைச்சல். வீட்டுக்குள்ள ஒரே கரைச்சல். ராகேல்னு பேரை வச்சதே தப்பாக போச்சு. வீட்டுக்குள்ள ஒரே கரைச்சலும் ஒரே இறைச்சலும். இனிமேல் வப்பியெல்லாம் ராகேல்னு பேரை. ஏன் தெரியுமா? அவளுக்கு பிள்ளை இல்லை. விக்கிரக பற்று யாருக்கு இருக்குது? அதை வெறுக்காமல் இருக்கா உள்ளுக்குள்ளே. கடைசி வரை பாருங்கள், வீடை காலி பண்ணும்போது கூட என்னது? விக்கிரத்தை தூக்கிட்டு அலைகிறான். அது ஏதாவது ஒரு சாபக்கிரியை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ளே அந்த விக்கிரகத்து சம்மந்தப்பட்ட ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாதக புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மேலே ஜோசியத்து மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அதை பார்க்குறது. இதை உள்ளுக்குள்ளே இந்த ஜோசியம் கழுத பிசாசு மேலே பற்று நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் ஆசீர்வாதம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? தடையாகிக்கிட்டே இருக்கும். வெளியே தெரியாது. அப்புறம் கெஞ்சி அடித்து ஆண்டவர் அழுது ஒரு யோசேப்பையும் பென்யமீனும் கொடுத்தார். சரி, போட்டு அது பக்கம் இருக்கட்டும். இங்கே நல்லா கவனிச்சுக்காங்க. யார் இருக்காங்க? லேயாளுக்கு ஈவாக ரட்சிப்பை போல ஒரு செபுலோனை கொடுத்தார். இந்த மாதம் நமக்கும் ஈவாக ஒரு செபுலோனை, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு செபுலோனாக, குழந்தை இல்லாதவர்களுக்கு, ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஈவாக ரட்சிப்பை போல ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஈவை தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து அந்த பேர் வைக்க சொல்கிறாரு. ஆதியாகமம் 30:20 என் புருஷனுக்கு, என் புருஷன் யாக்கோவுக்கு பேரையும் சொல்லியா? எத்தனை புருஷன் வச்சுருக்கிய? யாரு கண்டா? சொல்லு. என் புருஷன் யாக்கோவுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியால், எல்லாரும் வாசிங்க, இப்போது எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் யாக்கோபு வீட்டுக்காரரு, அவர் என்னோட வாசம் பண்ணுவார். அப்படின்னா 6 பிள்ளைய பெரு வரைக்கும் அந்த ஆள் வீட்டில் வந்து குழந்தைய மட்டும் கொடுத்துட்டு போயிடுறது. யார் வீட்டுக்கு? சாப்பிட படுக்கையெல்லாம் அங்கே போயிடுறது. அப்போது இங்கே வந்து குழந்தைய மட்டும் கொடுக்குறதுக்கு யார் வீட்டுக்கு வர்றாரு? லேயாள் வீட்டுக்கு வர்றது. அதுக்கு பிறகு சங்குறது சாப்பிட்றதுக்கெல்லாம் எங்கே போயிடுறாரு? ராகேல் வீட்டுக்கு. எப்படி இருக்குது இந்த பொம்பளைக்கு? ஏயா, குழந்தை இந்த வீட்டில் இருக்குது, கொஞ்சிறதுக்கு இங்கே வாயா, தூக்கி விளையாட இங்கே வா, நம்ம பிள்ளைய தூக்க இங்கே வா. யாரு கூட தான் இருப்பேன். எப்படி இருக்குங்கிற லேயாள் கதை. இன்றைக்கி இப்படி தான் இருக்குது நம்ம கதை.
அப்போது இந்த 6வது ஒரு பையன் பிறந்துட்டான். யார் சொல்லுங்கள், இங்கிட்டு சொல்லணும். என்ன பிறந்துட்டான்? ஒரு அருமையான செபுலோன் பிறந்துட்டான். வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இனிமே அவர் சொல்லுங்கள், இனிமே அவர் என் கூடத்தான். எவர் நமக்கு? அவர் நமக்கு யார் சொல்லுங்க? ஏசப்பா அப்பப்போ வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அழுக நேரம் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு கேட்டதை மட்டும் கொடுத்து விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. ஏசப்பா நம்ம கூடவே இல்லை. நம்ம கேட்க கேட்க என்ன தேவை, பிச்சை ஓட்ட மாதிரி கேட்டதை பூரா தந்துட்டு போகிறாரே ஒழிய நம்ம கூட இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லை. இனி கர்த்தர் நம்மோடு இருக்க போகிறார். இந்த 8 மாதம் வந்துட்டு போனார். இந்த 9வது மாதம் செபுலோனை போல ஒரு மாதத்தை தந்திருக்கிறார். என் இயேசு இனி என்னோட வாசம் பண்ண போகிறார். என்னோடு அவர் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வாசம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதுக்குனால தான் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? இம்மானுவேல். வாசிங்க மத்தேயு 1:23. அவர் பேர் இம்மானுவேல்னு அர்த்தம் என்ன? நம்மோடு கூட இருப்பார். இம்மானுவேல்னு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுவரை வந்துட்டு போனார். வந்து அழுத உடனே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். கேட்டதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். இனி அப்படி அல்ல. என் இயேசு என்னோடு கூட இருப்பார். செபுலோனை போல எனக்கு இயேசு என்னோடு கூட இருக்க போகிறார். ஆமென். கூட இருந்தாலே போதும், ஒரு குறையும் வர. லாசர் செத்து போனான். 4 நாள் கழித்து இயேசு வர. அப்போ மரியாள் ஒரு கேள்வி கேட்பா. யாரு? என்னம்மா தம்பியை நல்லபடி அடக்கம் பண்ணிட்டீங்களா? நல்லபடி அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் மட்டும் எங்கள் கூட இருந்திருந்தா என் தம்பி மறிச்சிருக்கவே மாட்டான். அப்படியே மறித்தாலும் நீங்கள் அவனை என்ன செஞ்சுருப்பீங்க? உயிரோட எழுப்பியிருப்பீங்க. கூட இல்லாமல் போயிட்டீங்களாம். கூப்பிட்டு விட்டும் வராமல் போயிட்டீங்களே, எங்கள் கூட இல்லாமல் போயிட்டே. அப்போ எங்கள் கூட மட்டும் இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே வராது. இதைத்தான் மோசே சொன்னார், எங்களோடு கூட வாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். அப்போ ஏசு என்ன சொன்னார்? கவலைப்படாத, என் சமூகம் உன் கூடவே வரும், நான் கூடவே வருவேன். இயேசு கூட இருந்தால் நமக்கு ஒரு குறையும் வராது. கல்யாண வீட்டுக்கு வந்ததுனால தான் அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது என்ன செய்ய முடிஞ்சது? சரி செய்ய முடிஞ்சது. அங்கே இயேசு இல்லாமல் இருந்திருந்தா? அப்போ இயேசு கூட இருப்பா. எப்போ இருந்து? 1ஆம் தேதி செப்டம்பர். இந்த செப்டம்பர் நமக்கு செபுலோன். சொல்லுங்க, செப்டம்பர் என்பது நமக்கு செபுலோனை மாறி தந்திருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவர் இந்த செப்டம்பரிலிருந்து என்னோடு கூட இருப்பார். அவர் என் குறைகளை எல்லாம் சரி பண்ண போகிறார். ஆமென். அடுத்து இப்போ குழந்தை பிறந்துருச்சு. யாரு? செபுலோன் பிறந்தாச்சு, பேர் வச்சாச்சு. இப்போ யாக்கோவுக்கு வயசாகிடுச்சு, சாக போகிறார். சாக போகும்போது எல்லாருக்கும் சொத்துக்களை எழுதி வைப்பாங்க. இங்கே எழுதி வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் பேப்பரும் கிடையாது, உயிலும் கிடையாது. அதனால சொத்து கொடுப்பது மாதிரி ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அந்த நேரம் சாகிற நேரம் என்ன ஆசீர்வாதம் சொல்கிறாங்களோ அது அப்படியே பழிச்சிடும். அது அவங்களுக்கு எது மாதிரி? சொத்து வாங்கின மாதிரி. அதனால் சாகிற நேரம் ஆசீர்வாதம் வாங்கிறது சொத்தை எழுதி வாங்கிறதுக்கு சமம். இப்போ 12 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் சொத்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? 49 அதிகாரம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்க. எடுங்க. செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். ஆசீர்வாதம் சொல்கிறார் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிருகத்தோடு சொல்லுவார். நீங்கள் சிங்கம், புலி, கரடி, மானு, கழுத, குருதைன்னு சொல்லுவார். இவனுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்லலை. எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஒரு மிருகத்தோடு ஒப்பில்லை. இவனையும் யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி எந்த மிருகத்தையும் சொல்லாத ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு? இந்த செபுலோனுக்கு.
ஏன்னா செபுலோனா கர்த்தர் கூடவே இருக்கிற, அப்போ கர்த்தர் கூட இருக்க போகிறா. இருக்கிறதுனால அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? செபுலோனே நீ போய் எங்கே குடியிருப்பாய்? கடற்கரையிலே போய் குடியிருப்பாய். எல்லாம் சத்தம் வர அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோதான் அல்லேலூயாவா? முடிச்சிரு. உங்கள் கோபம் தெரியுது, இன்னும் அறுக்கிறாரேன்னு. முடிச்சிருவேன். நீங்கள் ஒழுங்காக அல்லேலூயா சொன்னால் முடிச்சிருவேன். கடற்கரையிலே குடியிருக்கிறது என்பது ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒன்று கடலின் நன்மையும் அனுபவிக்கலாம், தரையின் நன்மையும் அனுபவிக்கலாம். இங்கே தரையில் ஆபத்துனா கடலுக்குள்ளே போய்க்கலாம், கடலில் ஆபத்துனா கரைக்கு போய்க்கலாம். ஸோ த டபுள் பிளஸ்ஸிங், ரெண்டு விதமான ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடம்தான் கடற்கரை. ஆகவே செபுலோனே நீ கடற்கரையிலே ரெண்டு வித நன்மையை அனுபவிக்க போகிறாய். ராஜபாளை ஏஜி சபையாகிய செபுலோனே நீ ரெண்டு வித நன்மை, ஒன்று ஆவிக்குரிய நன்மை, ஒன்று பூலோக நன்மை. இந்த பூலோக நன்மையை அனுபவிப்பாய், இன்னொன்று பரலோக நன்மையும் தருவார். இப்படி ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தரப்போகிறார் இந்த மாதம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ரெண்டாவது, கடற்கரையில் குடியிருப்பாய். ஏதோ கடற்கரை ஓரத்தில் ஒரு கிராமமாக இல்லை, குடிசை அல்ல, நீ துறைமுகமாக இருப்பாய். எப்படி சொல்கிறாரு? கப்பல் துறைமுகமாக இருப்பாய். அப்படின்னா என்ன? ஒரு ஹார்பர், சரக்கு வந்து இறங்குறதும் சரக்கை ஏற்றி செல்வதுக்கு பேர் தான் என்னது? ஹார்பர், துறைமுகம். அப்படி என்றால் கப்பலில், கடலுக்குள்ள இருக்கிற கப்பல்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற, இளைப்பாறுகிற இடம் துறைமுகம். கப்பலை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? நிப்பாட்ட முடியாது. அப்போ கப்பல்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் துறைமுகம். அதனால தான் என்ன துறைமுகம்? கப்பல் துறைமுகம். அப்படி என்றால் உன்னாலே 4 பேர் இளைப்பாற போகிறார்கள். உன் குடும்பத்தார் உங்கள் ஜபத்தினாலே இளைப்பாற போகிறார்கள். உங்களால் 4 பேர் உங்கள் வீட்டில் யாருக்கு இளைப்பாறுதலாக இருக்க போகிறீர்களோ தெரியாது, உங்கள் பிள்ளைகள் இளைப்பாறுவார்கள். உங்களுக்கு ஒரு நன்மையாய் உங்களை வைக்க போகிறார். ஆமேன். எல்லைகளை சீதோன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்க போகுது, வளர்ச்சி இருக்க போகுது. வளர்ச்சி, எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் போகும்? எல்லை சீதோன் வரைக்கும் போகும். உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம், தொழிலில் ஒரு வளர்ச்சி, உங்களுடைய இந்த மாதம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி, இந்த மாதம் லாபத்தில் ஒரு வளர்ச்சி, ஏதோ ஒரு குரோத். கர்த்தர் செப்டம்பரில் ஒரு குரோத்தை, ஒரு வளர்ச்சியை தரப்போகிறார். கண்களை முடிச்சோம்.